ஆனா, இந்த ஒரு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா யாருக்குமே குடுக்கலையே சார். அது குடுக்க மாட்றாங்க நம்ம அரசாங்கம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும்? ஏன்னா, தூக்கு தண்டனை குடுத்தா கூட, கடைசியாக யார தூக்கிலிட்டாங்க அப்படின்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் அவர தான் தூக்கிலிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. ஆனா, அவங்க யாரையுமே எக்ஸிகியூஷன் பண்ணல அத. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? திரும்ப அவங்க மேல்முறையீடு செய்றாங்க. அது திரும்ப கோர்ட்ல கேஸ் போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கான சரியான தீர்வு இப்ப வரைக்குமே இல்லையே! இல்ல அது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சட்டதிட்டங்கள், அரசியல் சட்டதிட்டங்கள் வந்து ஒரு முற்றிலும் வேறுபட்டது. எல்லாத்துக்கும் ஒரு லூப் ஹோல் குடுக்குறாங்க. ஒரு குற்றவாளி வந்து தப்பிப்பதற்கு நெறைய லா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி ஒரு மரண தண்டனைன்றது ரொம்ப ஒரு இப்போ அதுக்காக வந்து அண்மை நாடுகளில் உள்ளது, அரபு நாடுகளில் உள்ளது போல நடு ரோட்டில் சுட்டுத் தள்ள வேண்டும் என்பதும் ஒரு குற்றவாளிக்கு வந்து நிரந்தரமான தீர்ப்பு அல்ல. ஆனால் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அவன் செஞ்ச குற்றத்துக்கு வந்து அணு அணுவா அவன் சாகிறது வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை தான். அதை தவிர்த்து மரண தண்டனை வந்து இப்போ சைலேந்திர பாபு சார் இருந்த டைம்ல வந்து என்கவுண்டர் போட்டுருவார். அவருடைய ஸ்டைல். அதுக்காக வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளுறது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது அல்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது இந்த ஆட்சியிலாவது ஒரு 4 பேரை தூக்குல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த குற்றங்கள் வந்து குறைக்கப்படும்.